நிறைய எண்ணம் இருக்குது. இருந்தாலும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அதிகமாக இருக்குது. நிறைய பிரான்ச்சஸ் போகணுங்கிறத விட குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. சின்ன ஒரு கஸ்டமர்கிட்ட எந்த விதமான கம்ப்ளைண்ட் வராத அளவுக்கு நம்ம எண்ணம் வந்து நம்மளோட கண்ட்ரோல் இல்லாத போயிடக்கூடாது. நம்ம கைக்குள்ளே இருக்கணும். எதுவாக இருந்தாலும் நம்ம கைக்குள்ளே இருந்தால் நல்லது. நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னா நம்ம வந்து அது கண்ட்ரோலில் வராது. இப்போ நீங்கள் அந்த சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்த காலகட்டத்துக்கும் இன்றைக்கி ஒரு ப்ரீமியம் ஒரு லெவல் ஒரு காரில் நீங்கள் ட்ராவல் பண்ண அந்த காலகட்டம் இருக்குல்ல, அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? நம்ம இப்படி இருந்தோம், இப்படி வந்தோம், எதனால நீங்கள் இந்த அளவுக்கு வளர முடிஞ்சுதுன்னு நீங்கள் நம்புறீங்க? இவ்வளோ பேர் அன்றைக்கி ஒரு 100 கஸ்டமர் இருந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு 10 லட்சம் கஸ்டமர் இருக்காங்கன்னா அதுக்கான ரிசல்ட் நம்ம கொடுத்துட்டே இருக்கும். இன்னையோட ஒர்க்கு அதிகம். அன்னைக்கு இருந்ததோட இன்றைக்கி வந்து ஒர்க் லோடு அதிகம். அப்போ வளர வளர பொறுப்பு கூடும். பொறுப்பு கூடிக்கிட்டே தான் இருக்கும். பொறுப்பை குறைச்சோம்னா கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகிடுவோம்னு தான் அர்த்தம். ஓகே, பொறுப்பை குறைச்சிக்க கூடாது. பொறுப்பை குறைச்சிக்கூடாது. பொறுப்பு கூடும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கத்தான் வேணும். இன்வால்மெண்ட் அவ்வளோதான். பொறுப்புங்கிறதோட இன்வால்மெண்ட். நம்ம என்ன ப்ராடக்ட் பண்ணுறோம் நம்மளுக்கு தெரிஞ்சு எல்லாமே போச்சுன்னா நல்லாயிருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் இப்போ ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வந்துன்னா நம்மளே டேரெக்டாக அவர்கிட்ட பேசுவோம், என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா கஸ்டமர் கேர்னு ஒரு நம்பர் கொடுத்து அங்கேருந்து கால் பண்ணுவாங்க. ஒரு கஸ்டமர் கேருக்கு தான் பண்ணுவாங்க. இருந்தாலும் அந்த நம்பர் வாங்கி நம்மளே பேசுவோம், என்ன உங்களுக்கு என்ன பிடிக்கல, எப்படி இருக்குது, என்ன அப்படிங்கன்னு கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். அந்த இன்வால்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்க ஏதாவது அதில் கரெக்ஷன்ஸ் சொன்னாங்கன்னா அந்த கரெக்ஷன்ஸ் இங்கே ட்ரை பண்ணுவீங்க. உடனே அதை அவங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அந்த ப்ராடக்டை எடுத்துகிட்டு வேறு ப்ராடக்ட் முதல்ல ஃபஸ்ட்டு அதை தான் கொடுப்போம். அதில் தப்பு இருந்தால் அதை திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நம்ம எப்பயுமே தப்பை தான் வரவேற்கணும். நம்ம தப்பை வந்து தெரிஞ்சிக்கவே இல்லைன்னா நம்மளால் நிர்வாகமே பண்ண முடியாது. கம்ப்ளைண்ட்டை முதல்ல வந்து கம்ப்ளைண்ட்டு தான் நம்மளுக்கு தெரியணும். நல்ல விஷயம் தெரியலனாலும் தவறு என்னங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம திருத்திக்கலாம். ஓகே, இல்லைன்னா அதை திருத்துறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போய்டும்ல. எதாக இருந்தாலும் திரும்ப திரும்ப பிஸ்னஸ்குள்ளே தான் பிஸ்னஸ் மேன் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். இப்போ நான் நிறையா பேரை நான் சந்திச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து இவங்கெல்லாம் என்ன பெரிய வீடு கட்டலை அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவங்க அந்த பணத்தை பிஸ்னஸில் தான் போடுவாங்க. ரொம்ப நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்த பிறகு எக்ஸசிவாக பணம் வர்றப்போ தான் வீடு கட்டுவாங்க, பெரிய கார் வாங்குவாங்க. ரொம்ப சிம்பிளான காரில் வராரு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் நினைப்போம். ஆனால் அவர் அந்த பணத்தை கூட அவர் பிஸ்னஸில் போடுவார். அந்த ஃபார்முலா தான் கரெக்டாக. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம வீட்டுக்கே இப்போ தான் போயிருக்கோம். வீடு இப்போ தான் கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். எவ்வளோ நாள் கழிச்சு ஒரு சின்ன ரூமு 10க்கு 10 ரூமில் தான் ரொம்ப நாள் வாழ்க்கையை ஓட்டணும். ப்ரொடக்ஷன் பண்ணுற இடம் பக்கத்துலேயே ரூமு, அப்படி தான் இவ்வளோ நாள் ஓட்டிட்டு இப்போ தான் ஒரு வீடே கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தான் சொந்த வீடே இப்போ தான் கட்டுறோம். இவ்வளோ நாள் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே தொழிலே தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலேருந்து மாறி மாறி இது ஒரு கனவு. இந்த இடத்துக்கு நான் வந்தது வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிறது வந்து ஒரு கனவு. இந்த மெயின் ரோட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ஒரு ஃபேக்ட்ரி பின்னாடி இருந்து கொடுக்கணுங்கிறது என்னோடய கனவு. அந்த கனவு வந்து நிறைவேறிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஓகே, ஸோ அந்த கனவை நிறைவேற்றின பிறகு தான் நம்ம ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றிக்கிறது. எனக்கு என்னென்னா உங்கள் கம்பெனியுடைய ஃபஸ்ட்டு செஃப்போட நீங்கள் இப்போ அவங்களையும் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்களை பற்றி கொஞ்சம் கேட்டுக்கலான்னு பார்க்குறேன். உங்கள் மனைவி இருக்காங்களா? மேடம் இனிமேல் உங்கள்கிட்ட தான். ஏன்னா நீங்கள் தான் இந்த அஸ்வின்ஸுடைய ஃபஸ்ட்டு செஃப் அப்படின்னு சொன்னார். தட்டையெல்லாம் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போட ஆரம்பிச்சிங்க. சமோசாலாம் அவர் கொண்டு போய் வெளியில் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்தாங்க. நல்லா சமைப்பீங்களா நீங்கள்? நல்லா சாப்பிடுவேன்னு சொல்லணும். நல்லா சாப்பிடுவீங்களா? இல்லை, டேஸ்ட் தெரிஞ்சால் தான் சமைப்பாங்க அப்படிங்கிறது என்னோட இந்த இதில் வந்ததுக்கப்புறம் நானாக யோசித்தது. ஃபர்ஸ்ட்லலாம் வீட்டிலலாம் நான் செஞ்சதே இல்லை. வீட்டில் சமையலே பண்ணதில்லை. படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு அப்படி தான் இருந்தேன். ஆனால் இங்கே வந்து அந்த சூழலுக்கு வரும்போது செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது வரும்போது அப்போ ஃபஸ்ட்டில் சொதப்பலாக தான் இருந்துச்சு. அப்புறம் நம்ம அதை டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இல்லை, திருப்பி நல்லா செய்யணும், மாற்றி செய்கிறோம் இல்லைங்களா, அதை வச்சு அப்படி தான் இம்ப்ரூவ் பண்ணோம். வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு போட்டது சமோசா தான். ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் தட்டையா? ரயில் கட்டடம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அதுதான் சமோசா தான் ஃபர்ஸ்ட் வந்து சமோசா மட்டும் ரயில் கட்டடம்னு சொல்றீங்க. அது எப்படி பார்த்தாலும் ரயில் கட்டடம் மாதிரியே இல்லை. அது எப்படி பேர் வந்ததுன்னு தெரியல. இங்க அப்படி சொல்றாங்க. ஆக்சுவலா அச்சுமுறுக்கு தான் ஒரிஜினல், எல்லாருக்கும் தெரியும். ஆனா இங்க உங்க கடையில வந்து உங்க இதுல அச்சுமுறுக்கு ரொம்ப ஸ்பெஷல்ல. ஆமா, ரொம்ப ஸ்பெஷல். ஓகே, இதெல்லாம் உங்க ரெசிபி தானா? ஆமாங்க. எதெல்லாம் உங்க ரெசிபி இதுல? மோஸ்ட்லி என்னோடது தான் இருக்கும். எதெல்லாம் என்னோடது இல்லைன்னு கேளுங்க. ஓ அப்படியா? அந்த இதுல வேணா மெஜாரிட்டி உங்க ரெசிபி தான் இங்க இருக்குதுல. ஆமாங்க. ஓகே, அப்போ அவ்வளோ ரெசிபி எப்படி கண்டுபிடிச்சிங்க? கண்டுபிடிக்கிறதுக்கு என்னங்க இருக்குது? ஏன்னா நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம வீட்டில் செஞ்சு தராங்க இல்லைங்களா, அதில் சாப்பிட்றோம், அதுலேருந்து சொல்கிறாங்க இல்லையா, நம்ம பேரண்ட்லேருந்து நம்ம கற்றுக்கிட்டது தான். அப்புறம் ஒரு சிலது வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது இது பண்ணலாமே, நீங்கள் இது பண்ணலாமேனா ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா வந்துச்சுன்னா அதை அப்படியே கொண்டு வந்துக்குவோம். அப்போ ஃபுல்லாக ஃபேக்ட்ரியில் உங்கள் இன்வால்மெண்ட் எப்போதுமே இருக்கும்? இருக்கும்.
ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே தான் இருப்பீங்களா அப்போ நீங்கள்? ஃபுல்லாக டேஸ்ட் பார்த்து தாங்க அனுப்புவோம். இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தனால முடியல. எங்கேயாவது கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா அப்புறம் திருப்பி அதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை சாப்பிட்டு பார்ப்போம். நமக்கும் அதில் திருப்தி இல்லை அப்படின்னா அப்புறம் அதை மாற்றுவோம்.